புகழனைத்தும் அல்லாஹ்விற்கே உரியன. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் நான் வலியுறுத்தி கூறுகிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே நாம் ஒவ்வொருவரும் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கின்றோம். நாம் நமது தாயுடைய கருவறையிலே இருந்து அந்த சந்தர்ப்பத்திலே நம்மோடு பல உயிரணுக்கள் இந்த உலகத்திலே மனிதர்களாக படைக்கப்பட்டு வாழ்வதற்கு விரும்பின. ஆனால் அவைகளையெல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு நாம் நம்முடைய தாயுடைய கருமுட்டையோடு ஒன்று சேர்ந்து நாம் மனிதனாக தாயுடைய கருவறையிலே உருவாக்குமான் செய்யப்பட்டோம். இது நம்முடைய முதல் வெற்றி. அதற்கு பிறகு பார்த்தோம் என்றால், உலகத்திலே நாம் பிறந்து வாழ்க்கையிலே ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் முயற்சி செய்கின்றோம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக. பள்ளிக்கூடத்தில் இருந்த பொழுது பல மாணவர்கள் நம்மளோடு படித்தார்கள். அவர்களிலே அதிகமான மதிப்பெண்கள் பெற்று நாம் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தோம். அதுபோல பள்ளிக்கூடத்தில் நடக்கக்கூடிய விளையாட்டு போட்டிகளிலே பல மாணவர்கள் நம்மளோடு சேர்ந்து போட்டியிலே கலந்து கொள்வார்கள். அவர்களை நாம் முதல் மாணவராக வர வேண்டும் என்று நினைத்தோம், வெற்றி பெற்றிருக்கின்றோம். அதற்கு அடுத்து பார்த்தோம் என்றால், சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதிகமான பொருளை சம்பாதிக்க வேண்டும் என்று குடும்பத்திற்காக வேண்டி அதிலே நாம் வெற்றி பெற்றோம். நம்முடைய பிள்ளைகளை நல்ல ஒரு இடத்திலே படிக்க வைக்க வேண்டும், நல்லதொரு கல்வியை கொடுக்க வேண்டும், தரமான கல்வியை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தோம், வெற்றி பெறுகின்றோம். இதுபோல பார்த்தோம் என்றால், வாழ்க்கையிலே ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒன்றை செய்து அதிலே வெற்றி பெற வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். வெற்றியே முழு மூச்சாக கொண்டு நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்றோம். நாம் வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய ஒன்றிலும் சிலவைகளிலே வெற்றி பெறுகின்றோம், சில வேலைகளிலே வெற்றியை தவறவிடுகின்றோம். ஆனால் ஒவ்வொருடைய மனிதனுடைய சிந்தனையும் வெற்றி பெற வேண்டும் என்பதில் தான் இருக்கின்றது. நாம் இந்த உலகத்திலே பெறக்கூடிய வெற்றிகளெல்லாம் சாதாரண வெற்றிகள். இது முழுமையான வெற்றியாக கருதப்பட மாட்டாது. இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் முழுமையான வெற்றி என்றால் எதிலே இருக்கின்றது என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ் தனது திருமறையிலே பல இடங்களிலே வெற்றி பெற்றவர்கள் யார் என்பதை பற்றி அருளி இருக்கிறான். அதனுடைய அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது, ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய வெற்றி எதிலே இருக்கின்றது என்றால் இந்த தொழுகையிலே இருக்கின்றது, ஈமானிலே இருக்கின்றது. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஈமானுடைய விஷயங்களாக இருக்கக்கூடிய அனைத்தையும் நாம் நம்பிய நிலையிலே அல்லாஹ்வை தொழுதோம் என்றால், 5 வேளை தொழுகையை நாம் தொழுதோம் என்றால் அந்த மனிதன் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிட்டான். அல்லாஹ் தனது திருமறையிலே கூறுகிறான், கத் அஃபலஹல் முஃமினூன அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன். இவர்கள் தங்களுடைய தொழுகையிலே பயபக்தியோடு தொழுகின்றார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். தொழுகைக்கு பாங்கொலி அழைக்கப்படுகின்றது. ஒவ்வொரு நாளும் 5 விடுத்தம். ஹய்யால ஸலாத், தொழுகையின் பக்கம் வாருங்கள். தொழுகைக்கு இன்னொரு பேரை என்னவென்று சொன்னால் வெற்றி. ஹய்யால் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் வாருங்கள். இந்த தொழுகையிலே அதிகமான வெற்றி இருக்கின்றது, எண்ணற்ற பல வெற்றிகள் இருக்கின்றது. இந்த தொழுகை ஒரு மனிதன் தொழுதான் என்றால் அவன் வெற்றி பெற்று விட்டான் என்று சந்தேகமற குர்ஆன் குறிப்பிட்டு காட்டுகின்றது. அதுபோல பார்த்தோம் என்றால், அந்த சூரத்துல் மூமினுடைய 2வது வசனமாக அல்லாஹ் கூறுகிறான், வல்லதீன ஹும் அனில் லக்வி முஅரிதூன். வீணானவைகளை புறக்கணித்திருப்பவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். வீணானவைகள் என்றால் என்ன? நாம் ஒவ்வொரு நாளும் பல செயல்களை செய்கின்றோம், பலவைகளை பார்க்கின்றோம், பல விஷயங்களை கேட்கின்றோம், பல வார்த்தைகளை பேசுகின்றோம், பல செயல்களை செய்கின்றோம், பல இடங்களுக்கு செல்கின்றோம், பலவைகளை சிந்திக்கின்றோம். இவைகளெல்லாம் செயல்கள். இந்த செயல்களிலே மனிதன் செய்யக்கூடிய இந்த செயல்களிலே வீணானவைகளும் இருக்கின்றது, அவசியமானவைகளும் இருக்கின்றது. அதிகமாக பார்த்தோம் சொன்னால் வீணானவைகள் தான் இருக்கும். 175% வீணானவைகளைத்தான் நாம் பார்க்கின்றோம், கேட்கின்றோம்.
பேசுகின்றோம், சிந்தனை செய்கின்றோம். இப்போ நாம் செய்யக்கூடிய செயல்களிலே வீணானவைகளை விடுத்து நல்லவைகளை மட்டும் செய்யக்கூடியவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். தேவையில்லாதவைகளை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதுபோல பார்த்தோம் என்றால், எவர்கள் அல்லாஹுடைய பாதையிலே ஜகாத் கொடுக்கின்றார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். ஜகாத் என்று சொன்னால் என்ன? நாம் சம்பாதித்த சம்பாத்தியத்திலே உபரியான வஸ்துக்களை, பொருளை அல்லாஹ்வுடைய பாதையிலே 102.5% ஏழை வரியாக கொடுப்பது. இதுதான் ஜகாத். குது மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும். நபி அந்த மக்களிடத்திலிருந்து, அவர்களுடைய பொருள்களிலிருந்து ஒரு சில சதவிகிதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி எடுத்துக்கொள்வதன் மூலமாக, ஜகாத்தை எடுத்துக்கொள்வதன் மூலமாக துதஹிரும், அவர்களுக்கு அது பரிசுத்தப்படுத்தும், அவர்களை அது பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்தம் என்றால் என்ன? நம்முடைய பாவத்தை விட்டும் பரிசுத்தப்படுத்தும். மட்டுமல்லாமல் நம்மளுடைய அந்த பொருளாதாரத்திலே தவறான பொருளாதாரம் கலந்து விடாமல் அதை தூய்மைப்படுத்துகின்றது. ஒரு உபரியான பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு அதிலே ஜகாத் கொடுக்கவில்லை என்றால் அவருடைய பொருள்கள் அனைத்தும் நாசமாகிவிடுகின்றது, நஜீஸாக ஆகிவிடுகின்றது. அதனால் என்ன செய்யணும்னா, அதற்கு உண்டான ஜகாத்தை கொடுத்து விட வேண்டும். அது நகையாக இருந்தாலும் சரி, விளை நிலங்களாக இருந்தாலும் சரி, வாடகை பொருட்களாக இருந்தாலும் சரி, இவைகளுக்கெல்லாம் அவைகளுடைய ஜகாத்தை கொடுக்க வேண்டும். அப்படி ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். வெற்றியினுடைய தாரக மந்திரம் இவைகளெல்லாம். அதுபோல ஒரு மனிதர் தன்னுடைய வெக்குஸ்தலங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர். நம்முடைய பிறப்பொறுப்பை ஹராமான வழியை செயல்படுத்தாமல் அதை பாதுகாத்து கொள்ளக்கூடியவர் வெற்றி பெற்று விட்டார். உலகத்தில் பார்த்தோம்னு சொன்னால், ஒரு மனிதனுக்கும் 2 விதமான ஆசைகள் இருக்கின்றது. மிகப்பெரிய ஆசை அதென்ன? ஒன்று மண், இன்னொன்று பெண். மண்ணின் மீது உண்டான ஆசை, மண்ணால் படைக்கப்பட்ட மண்ணிலே வாழ்ந்து மண்ணிலே மடிந்து போகக்கூடிய இந்த மனிதனுக்கு மண்ணின் மீது உண்டான ஆசை அது அளப்பரியதாக இருக்கின்றது. அந்த ஆசை மனிதனுக்கு இருந்து கொண்டே இருக்கும் இந்த உலகத்திலே மனிதனுக்கு. காரணம் என்ன? அவன் மண்ணால் படைக்கப்பட்டவனுக்கென்றான். அதுபோல ஒரு வயதை அடைந்து விட்டார் என்று சொன்னால், பருவ வயதை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால், பெண் மீது உண்டான ஆசை அது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடியது. அந்த உணர்வு, அந்த உணர்வை கொடுத்திருக்கக்கூடிய அல்லாஹ் இதை சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும். அந்த உணர்வை பயன்படுத்துவதற்கு நீங்கள் நிக்காஹ் செய்து கொள்ளுங்கள். நிக்காஹ் செய்ய முடியவில்லை என்றால், உங்களுக்கு பலம் இருக்கின்றது என்றால், நிக்காஹ் செய்ய முடியவில்லை என்றால், நிக்காஹ் செய்து கொள்ளுகின்ற ஒரு சக்தி வருகின்ற வரை, பொருளாதாரம் வருகின்ற வரை நீங்கள் நோன்பு நோட்டுக் கொள்ளுங்கள். அது ஆசையை அடக்கக்கூடியதாக இருக்கின்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். ஆக நம்முடைய அந்த வெக்குஸ்தலங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அதில் வெற்றி இருக்கின்றது. ஒரு மனிதன் அந்த வெக்குஸ்தலங்களை பாதுகாக்காமல் தவறான நடத்தையின்பால் செல்லக்கூடியவன் அவன் மிகப்பெரிய ஒரு அழிவை இந்த உலகத்திலே சந்திப்பான். அவனுக்கு தோல்வி முகமாகத்தான் இருக்கும். அதனால்தான் இஸ்லாம் என்பது திருமணத்திற்கு முன்பு ஒரு மனிதன் விபச்சாரத்தில் ஈடுபட்டால் 100 கசையடி அடிக்க வேண்டும் என்றும், திருமணத்திற்கு பிறகு ஈடுபட்டால் அவனை கல்லால் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் கட்டளையிடுகின்றது. பார்த்தோம் என்றால், சூரத்துல் மூமினிலே ஒரு 4 விதமான மனிதர்கள் இவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய பேச்சின் அடிப்படையில் நடந்து கொண்டார்கள். அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று கூறுகின்றார். இதுபோல சூரத்துல் அஅலா, சூரத்துல் ஷம்ஸ் ஆகிய 2 சூறாக்களிலே அல்லாஹ் கூறுகின்றான் தஸ்கியத்துன் நஃப்ஸை பற்றி. தஸ்கியத்துன் நஃப்ஸ் என்றால் என்ன? உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துதல். கத் அஃபலஹ மன் தஸக்கா, எவர் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகின்றாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். மனிதனுடைய மனம் என்பது தீயதை கொண்டு ஏவக்கூடியது. இன்ன நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸூ, நிச்சயமாக மனிதனுடைய மனம் தீமையை ஏவக்கூடியது. அப்படி தீமையை ஏவக்கூடிய இந்த மனதை ஒரு மனிதன் கட்டுப்படுத்தினான் என்றால்
மனோ இச்சை தன்னுடைய மனசு இதை சொல்லுகின்றதோ அது அம்முடன் கேட்காம அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் என்ன சொல்லி இருக்கின்றார்கள், இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது, இதனுடைய அடிப்படையில் தான் நாம் நடக்க வேண்டும் என்று தன்னுடைய மனோ இச்சையை கட்டுப்படுத்தி நல்வழியிலே நடக்கக்கூடியவன் கத் அஃபலஹ நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டான். மற்றொரு வசனத்திலே கத் அஃபலஹ மன் ஸக்காஹா, எவர் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார் என்று கூறுகின்றார். வெற்றி எதிலே இருக்கின்றது? மனதை கட்டுப்படுத்துவதிலே இருக்கின்றது. அதுபோல யார் இறைச்சமுடையவராக திகழ்கின்றாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். அறிவுடையவர்களே, எவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்கின்றார்களோ அவர்கள் தான் அறிவுடையவர்கள். இன்னமா யஹ்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, இவருடைய அடியார்களை அல்லாஹ்வை பயந்து கொள்ளக்கூடியவர்கள் யார் என்றால் அல்லாஹ்வை பற்றி அறிந்து இருக்கக்கூடியவர்கள். ஒரு மனிதன் அல்லாஹ்வை பற்றி அறிந்து இருக்கின்ற அந்த அறிவுடையவர்கள் அவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொண்டார்கள் என்றால் அவர்கள் வெற்றி பெறலாம் என்பதை மற்றொரு வசனத்திலே கூறுகின்றான். ஃபத்தகுல்லாஹ யா உலில் அல்பாப், அறிவாளிகளை நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி பெறக்கூடும். வெற்றி எதிலே இருக்கின்றது? அல்லாஹ்வை பயந்து நடப்பதிலே இருக்கின்றது. அல்லாஹ்வை ஒரு மனிதன் பயப்படவில்லை என்றால் அவன் தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றான் என்பதாக பொருள். அல்லாஹ்வுடைய பயம் ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ்வை ஒரு மனிதன் பயந்து கொண்டான் என்றால் அவனுக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களும் பயப்படும். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய பயத்தின் மூலமாக நாம் இவ்வுலகத்திலே நல்லதொரு வாழ்வை உருவாக்கி கொள்ள முடியும். தக்வாவின் மூலமாக எண்ணற்ற பல நலன்கள் இருக்கின்றது என்பதை நாம் முன்னால் வெள்ளிக்கிழமை உரையிலே சொல்லி காட்ட இருக்கின்றோம். அதுபோல பார்த்தோம் என்றால் ஜிஹாத் செய்வது, அல்லாஹ்வுடைய பாதையிலே நம்மை அர்ப்பணிப்பது, அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வது, இப்படி போர் செய்யக்கூடியவர்கள் வெற்றி பெறுகின்றார்கள். போர் செய்வது என்றால் என்ன? முன்னால் வாழ்ந்த சஹாபாக்களை போன்று வாழ்க்கையையும் கத்திகளையும் தூக்கி கொண்டு எதிரிடத்திலே போர் செய்ய வேண்டும் என்பது அல்ல. போர் செய்வதிலே பல நிபந்தனைகள் இருக்கின்றது. இங்கே அல்லாஹ் சொல்லக்கூடிய போர் எதுவென்று சொன்னால் மனதோடு போர் செய்வது. தபூக் போரை முடித்துவிட்டு வரக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை நோக்கி கூறினார்கள், நாம் சிறிய போரை முடித்து விட்டோம், இன்னும் பெரிய போரை நாம் செய்ய வேண்டும் என்றார்கள். சஹாபாக்கு கேட்டால், யார சூழலாம், நாம் ஒரு போரை முடித்திருக்கிறோம், எவ்வளவு சிரமப்பட்டு இதை செய்திருக்கின்றோம், இதை சிறிய போர் என்று இருக்கின்றீர்களே, அப்படின்னா பெரிய போர் எது என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார்கள், ஜிஹாது நஃப்ஸ், ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்திலே போர் செய்வது, மனதோடு போர் செய்வது. ஏனென்றால் மனம் என்பது மனிதனுடைய மனம் இவ்வாறும் அவ்வாறும் மாறக்கூடியது. ஒரு நேரத்தில் இறைச்சம் இருக்கும், ஒரு நேரத்தில் இறைச்சம் இருக்காது. ஒரு மணி நேரத்திலே மனிதன் நல்லதை செய்வதற்கு அந்த மனிதனுடைய மனம் ஏவும், இன்னொரு புறத்தில் தீயதை செய்வதற்கு நாட்டம் கொள்ளும். இப்படியாக மனம் என்பது மாறுவது. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் துஆ செய்தார்கள். யா முகல்லிபல் குலூப், கல்வை திருப்பக்கூடியவனே, சப்பித் கல்பி அலா தீனிக், என்னுடைய கல்வை உன்னுடைய மார்க்கத்தின் மீது நிறுத்தி வைப்பாயாக, உன்னை வழிபடுவதன் மீதும் உன் மீது முஹப்பத் கொள்வதன் மீதும் நிலைத்திருக்க செய்வாயாக என்று அடிக்கடி துஆ செய்திருக்கின்றார்கள். நம்முடைய மனம் நல்லவைகளிலே இருக்க வேண்டும், நல்லதையே ஏவ வேண்டும். அதற்கு நல்லவைகளை பற்றி நாம் அதிகம் சிந்திக்க வேண்டும். ஆக நம்மளுடைய உள்ளத்தோடு போர் செய்வதற்கின்றதல்லவா, இதுதான் மிகப்பெரிய போர். காரணம், நம்மளுடைய இரத்த நாளங்களிலே ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றான். இன்ன ஷைத்தான எஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தமி, ரத்தம் ஓடுகின்ற இடத்திலெல்லாம் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நான் பார்த்தோம் என்றால் நாம் நம்மளுடைய நஃப்ஸோடு போர் செய்வது, யார் நஃப்ஸோடு போர் செய்கின்றார்களோ அவர்கள் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அவர்கள் வெற்றி பெறலாம் என்பதாக அல்லாஹ் தனது திருமறையிலே கூறுகின்றார். மனதோடு போர் செய்வது, மனதனுடைய ஆசையை அடக்கி நல்லவைகளை மற்றும் செய்வதிலே வெற்றி இருக்கின்றது. சூரா மாயிதாவிலே 35வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றார். அதுபோல
அல்லாஹுடைய அற்கொடைகளை நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹுடைய அருள் என்பது அல்லாஹ் நாடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். நம்மில் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹுடைய அருள் இருந்து கொண்டு இருக்கின்றது. அந்த அருள் குறைவாகவோ நிறைவாகவோ இருந்து கொண்டிருக்கும். ஆனால் அல்லாஹுடைய அருள் இல்லாதவர்களே யாருமே கிடையாது. நமக்கு உடல் உறுப்புகள் கொடுக்கப்பட்டு இருப்பதே அல்லாஹுடைய அருள். சரியான முறையில் பார்வை கொடுக்கப்பட்டு இருக்கின்றது, செவிப்புலன் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது, பேசுவதற்கு நாவு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது, கைகால்கள் எந்த விதமான ஒரு ஃபால்ட்டும் இல்லாமல் சரியான முறையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்றால் இது அல்லாஹுடைய மிகப்பெரிய அருள். அதோடு மட்டுமல்லாமல் இந்த உலகத்திலே நமக்காக தங்குமிடத்தை ஆக்கியிருக்கின்றான், மனைவி மக்களை ஆக்கியிருக்கின்றான், ஒரு நிம்மதியை கொடுத்திருக்கின்றான். இதெல்லாம் அல்லாஹுடைய அருட்கள். அல்லாஹுடைய அருளை நீங்கள் சிந்தித்து பார்த்தால், நினைத்து பார்த்தால், வரையறுத்து பார்த்தால் அதை வரையறுத்து முடித்து விட முடியாது. அந்த அளவிற்கு எண்ணற்ற பல அற்கொடைகள் அல்லாஹ்வினால் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த அற்கொடைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அவ்வப்போது. அப்படி நினைத்து பார்க்கக்கூடியவர்கள் வெற்றியாளர்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். அற்கொடைகளை ஒரு மனிதன் நினைத்து பார்க்கவில்லை என்றால் அவனுக்கு அல்லாஹுடைய வல்லமை என்பது விளங்காது. அல்லாஹுடைய நேமத் நம்ம மீது இருக்கக்கூடிய நேமத்துகள் அந்த மனிதனுடைய எண்ணத்திற்குள்ளே வராது, சிந்தனைக்கு வராது. அவன் நாளடைவிலே அல்லாஹுடைய வழியை விட்டும் பிறந்தவனாக ஆகிவிடுவான். அதனால் அதிகம் அல்லாஹுடைய அற்கொடைகளை யார் நினைத்து பார்க்கின்றார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அதுபோல அதிகம் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வை ஞாபகம் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹுடைய ஞாபகத்திற்காக வேண்டிதான் அவ்வப்போது உண்டான சமயோஜித துவாக்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்காக வேண்டி எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது என்பதல்ல. எந்த ஒரு செயலை நாம் செய்தாலும் அந்த செயலை செய்கின்ற பொழுது அல்லாஹுடைய ஞாபகத்தோடு செய்ய வேண்டும். அல்லாஹுடைய ஞாபகம் இல்லை என்றால் நம்மளுடைய உள்ளத்திலே ஷைத்தான் புகுந்து விடுவான். நாளை மறுவுலகத்திலே அல்லாஹ் தனது திருமறையிலே கூறுகின்றான், மறுவுலகத்திலே சிலர்களை அல்லாஹ் மறந்து விடுவான். அவர்கள் யார் என்றால் இவ்வுலகத்திலே அல்லாஹ்வை மறந்தவர்கள். ஆதலால் அல்லாஹ்வை யார் நினைக்கின்றார்களோ, அல்லாஹுடைய அற்கொடைகளுக்கு யார் நன்றி செலுத்துகின்றார்களோ அவர்கள் வெற்றி பெற்றவர்கள். நாம் இவ்வுலகத்திலே வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கின்றோம் என்றால் இந்த வெற்றி என்பது நிரந்தரமானது அல்ல. நாம் இவ்வுலகத்திலே வாழ்கின்ற வரைதான். உலகத்திலே நாம் எதை பெற்றாலும் சரி அதற்குரிய பதிலை நான் மறுவுலகத்திலே அல்லாஹுடைய கேள்விக்கு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆதலால் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வெற்றியாளர்களே ஒருவராக உங்களையும் நம்மை ஆக்கி அருள வேண்டும் என்று கூறுகிறது. முதல் ஹுத்பாவை நிறைவு செய்கின்றேன். பாரக்கல்லாஹ் லனா வ லக்கும் பில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹக்கீம். الحمد لله حمدا كثيرا كما أمر وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பானவர்களே, உலகத்திலே வெற்றி பெற்ற மனிதர்கள் யார்? வெற்றியை நம்மில் ஒவ்வொருவரும் விரும்புகின்றோம். யாரும் தோல்வியை விரும்புவதில்லை. சிறுவரிலிருந்து பெரியவர் வரை, ஆணிலிருந்து பெண்கள் வரை அனைவரும் வெற்றியை விரும்புகின்றார்கள். இந்த வெற்றி எதில் இருக்கின்றது? எவர்கள் உண்மையிலே வெற்றி பெற்றவர்கள்? குர்ஆனுடைய அடிப்படையிலே வெற்றியாளர்கள் யார் என்பதை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம். முதல் ஹுத்பாவிலே சில விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே காட்டினேன். அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் தனது திருமறையை கூறுகிறான், நீங்கள் நல்லவைகளை செய்யுங்கள் வெற்றி பெறலாம். நல்லவைகள் என்றால் என்ன?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்கப்பட்டது, நன்மை என்று சொன்னால் என்ன? ஒன்றை நீங்கள் செய்கின்ற பொழுது அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் இருந்தது என்றால் அது நல்லது. ஒன்றை செய்கின்ற பொழுது உங்களுடைய உள்ளம் என்பது ஒரு உறுத்தலுக்கு ஆளாகின்றது என்றால் அது தீயது என்றார்கள். நன்மை என்றால் என்ன, தீயது என்றால் என்ன? நன்மை செய்கின்ற பொழுது நம்மளுடைய உள்ளத்திலே ஒரு சந்தோஷம் ஏற்படும். தீயதே தீயது என்று நம்மளுடைய உள்ளத்திற்கு தெரியும். அதை ஏதோ ஒரு நிர்பந்தத்தினாலோ அல்லது ஒரு ஆசையினாலோ ஒரு மனிதன் அதை செய்து விட்டான் என்றால் அவருடைய உள்ளத்திலே அதை செய்ததற்கு உண்டான ஒரு கைசேதம் என்பது ஏற்படும், ஒரு உறுத்தல் என்பது ஏற்படும். நாம் நம்மளுடைய உள்ளம் சந்தோஷப்படுகின்ற விதத்திலே என்னென்ன காரியங்கள் எல்லாம் இருக்கின்றதோ அதை செய்வது அவைகள் தான் நல்லது. அல்லாஹ் தனது திருமுறையிலே கூறுகிறான், நீங்கள் நல்லதையே செய்யுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நல்லது செய்வதன் மூலமாக நம்முடைய மனம் சந்தோஷப்படுகின்றது என்பது மட்டுமல்ல, நாம் யாருக்கு நல்லது செய்கின்றோமோ அவரும் அதன் மூலமாக சந்தோஷம் அடைவார். நம்மளுடைய பொருளாதாரத்திலிருந்து ஒரு பகுதியை ஒருவர் யாசகம் கேட்கின்றார் என்றால் அதை கொடுப்பதன் மூலமாக நம்மளுடைய உள்ளத்திலே ஒரு சந்தோஷம் ஏற்படுகின்றது. அதை வாங்கக்கூடியவரும் அதனால் சந்தோஷப்படுவார். இருவருக்கு மத்தியிலே ஒரு விதமான அன்பு ஏற்படும். அவர் நம்மோடு நன்றியோடு நடந்து கொள்வார். இப்படியெல்லாம் பல நலன்கள் இருக்கின்றது. எது எது நல்லது என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் குறிப்பிட்டு காட்ட இருக்கின்றார்களோ அதை நீங்கள் செய்யுங்கள். அப்படி செய்கின்ற பொழுது நீங்கள் வெற்றி பெறலாம். இதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய பாவத்திற்கு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். இப்படி தௌபா செய்வதன் மூலமாக வெற்றி என்பது கிடைக்கின்றது. உலகத்திலே ஒருவரும் குற்றம் செய்யக்கூடியவர்கள், அதனுடைய மக்கள் ஒவ்வொருவரும் தவறிழைப்பவர்கள். அப்படி தவறிழைப்பவர்களே சிறந்தவர்கள் யார் என்றால் அதற்காக வேண்டி வருந்தி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யக்கூடியவர்கள். நம்மளுடைய பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கின்ற பொழுது நமது தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவத்தை அழித்து விடுகின்றான். பாவம் எப்பொழுது நம்முடைய கணக்கிலிருந்து அகற்றப்படுகின்றனோ அப்பொழுது நம்முடைய வாழ்வு சீரானதாகவும் சிறப்பானதாகவும் ஆகிவிடுகின்றது. அதுதான் நம்மளுடைய வெற்றி. அதுபோல பார்த்தோம் என்றால் மற்றொரு வசனத்திலே, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹுக்காக வேண்டி பொறுமையாக இருங்கள். உலகத்திலே சோதனை என்பது உங்களுக்கு ஏற்படும். அந்த சோதனையின் போது நீங்கள் அந்த சோதனைகளை இன்னல்களை சகித்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள். பொறுமை மற்றும் இன்னல்களை சகித்து கொள்ளுதல் மேலும் ஒற்றுமையாக இருப்பது இவைகளிலே, அதோடு தக்வா இறைச்சம் இவைகளிலே வெற்றி இருக்கின்றது என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆக இப்படிப்பட்ட அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இதிலே வெற்றி இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார்களோ அதனுடைய அடிப்படையிலே நாம் நம்மளுடைய வெற்றியை தேட வேண்டும். என்றால் இந்த வெற்றி என்பது நிலையான வெற்றி. இவைகளை செய்வதன் மூலமாக இந்த உலகத்திலே நமக்கு நன்மைகள் கிடைக்கின்றது. நாளை மறுலகத்திலும் நம்மளுடைய நிலை சுபிட்சமானதாக சுகமானதாக சொர்க்கத்தினுடைய வாழ்வாக மலரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆக அன்பானவர்களே, இந்த உலகத்திலே வெற்றிக்காக வேண்டி போராடுகின்ற நாம் இந்த உலகத்தினுடைய வெற்றி என்பது அற்ப வெற்றி, சாதாரண வெற்றி. நிலையான வெற்றி அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எந்த வெற்றியின்பால் அழைக்கின்றார்களோ அதிலே இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொண்டு அதனுடைய அடிப்படையிலே செயல்படக்கூடிய நன்மக்களாக ஆக வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். وأقول قولي هذا وأستغفر عني وعن جميع المسلمين والمؤمنين أجمعين واستغفروه إنه هو